நினைச்சு பாக்குறேன் ஆதி. நீங்க என் முன்னாடியே தான் நிக்கிறீங்க. பாரதி, நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். பதில் பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்னதான் ஆச்சு? எனக்கு அது போதும். உங்க கான்பிடன்ஸும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி. பட் அதனால நீங்க தப்பான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. இல்ல, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப இதை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு டைம்ல தப்பு பண்ணிட்டோமேனு நீங்க யோசிச்சிடக்கூடாது. நீங்க யோசிக்கிறது கரெக்டான விஷயம்தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அத பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சரி பாரதி, உங்களுக்காக இல்ல, எனக்காக ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போலாம். உங்க ஹஸ்பண்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஆதி. ப்ளீஸ் ஆதி, நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப அத பத்தியே பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாரதி, நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஆதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கல, நீங்களாதான் சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே என் குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். பாரதி, அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்கு, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பாரதி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம எதோ பேசுறீங்க. போதும் ஆதி. நான் உண்மையான காரணத்தை சொன்னா நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கு போய் உங்க ஹஸ்பண்ட பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க தான் போறோம். முக்கியமான விஷயம் சொல்றாரு, கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. இவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலையே. ஒருவேளை இவரு சச்ச அப்படிலாம் இருக்காது. என்ன பாரதி, எங்கதான் போறோம்? அட போங்க பாரதி, எப்படியும் போனா தெரியதான் போகுது. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 hour தான். என்னது 1 hour-ஆ? என்ன பாரதி, இந்த டிராபிக்ல இங்க இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போறதுக்கே 1 hour ஆகும். நீங்க என்ன 1 hour ஷாக் ஆகுறீங்க? நம்ம ஆளுங்களை வச்சு பக்காவா ஒரு ஆக்சிடென்ட்ட பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுவோம். ஒரே கல்லுல 2 மாங்காய். அபியோட பிரச்சனையும் முடிஞ்சது, உண்மை தெரிஞ்சு நமக்கு பிரச்சனையா இருக்க அவன் கதையும் முடிஞ்சது. ஷோ போதும் நிஷா, ஆளுக்குன்னு ஒண்ணு பண்ணாதீங்க. ஏற்கனவே அண்ணா நான் சொல்றதை கேட்காம அவர் ஏதோ பண்றேன்னு போறாரு. இதுல இந்த காஞ்சிபுரம் பிரச்சனை வேற தலைவலியா இருக்கு. இப்போ நீ வேற புதுசா ஏதோ சொல்ற. மித்ரா, இப்போ இந்த காஞ்சிபுரம் பிரச்சனை கூட நமக்கு பெருசு கிடையாது. முதல்ல மனோவை கவனிப்போம்.
நீ முதல்ல வண்டியை திருப்பு. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரம் போய்க்கலாம். என்னடி யோசிக்கிற? முதல்ல வண்டியை திருப்பு. அவைகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா ராஸ்கல். ஆதி, சொல்லுங்க மேடம். நான் சொல்றத கவனமா கேளு.